எனக்கு வரல அப்படின்னிங்கன்னா கோதுமை மாவில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி மாவு திரட்டினீங்களா திரட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்கலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு திரட்டி வருதுண்டு. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லாத டைமில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் சப்பாத்தி மாவை வந்து தட்டில் கொட்டி வச்சு தேய்ப்பாங்க. அதை வந்து மறுபடியும் அப்படியே வந்து எடுத்து வச்சுருவோம், வீணாக போயிடும். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு டப்பா இருக்கும் இல்லையா, இந்த டப்பாவில் வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுறதுக்கு மாவு கொட்டி வச்சுட்டு திரட்டினோம்னா நம்ம சப்பாத்திலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே டப்பாவில் மாவை அப்படியே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து கிச்சனில் ஒரு ஆள் க்ளீன் பண்ணி தான் வந்துட்டு வேலை பார்த்தேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மாவை சிங்க்குக்கிட்ட வச்சு தேய்க்கவும் எனக்கு வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.